வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் SNS ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள இலக்கிய வரலாறு பகுதியில் 14 கீழ்க்கணக்கு நூல்கள். சங்க காலத்தில், சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்களை சேர்த்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் தனித்தனியே வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்டவை. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எவை என்பதை குறிப்பிடும் ஒரு வாய்ப்பாட்டு பாடல். நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலையாம் கீழ்க்கணக்கு என்ற பாடலாகும். இந்த பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 18 நூல்களான நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, முப்பால் அதாவது திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், கைநிலை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி என்பன 18 நூல்களாகும். இவ்வாய்ப்பாட்டு பாடலில் பால வேறுபாடாக நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலையோ காஞ்சியுடன் ஏலாதி என்பதும் கைநிலையுமாம் கீழ்க்கணக்கு. இப்பாடலில் இனிய நிலையுடைய காஞ்சி என்று அடைமொழியாக கொள்ளப்பட்ட கைநிலை என்பது தனி நூலாக கொள்ளப்படும். இந்நிலை, கைநிலை நூல்களில் எது 14 கீழ்க்கணக்கு தொகுப்பில் சேர வேண்டும் என்ற கருத்து வேறுபாடும் இங்கு உண்டு. இந்நிலையானது அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நாற்பொருளை மேல் 45 வெண்பாக்களோடு எழுதப்பட்ட பாடலாகும். இதன் ஆசிரியர் பொய்கையார். இந்நிலை நூலை திரு வா. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறப்பு பதிப்பித்தார். கைநிலை என்ற நூலை இயற்றியவர் மாற்றோக்கத்து முள்ளிநாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனார் ஆவர். இதனை ஆசிரியர் திரு அனந்தராமையர் அவர்கள் அச்சில் பதிப்பித்தார். இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனும் 5 மேல் பாடப்பட்ட 60 பாடல்கள் உள்ளன. இந்நூலுக்கு உரை எழுதும் சங்கு புலவர் இதனை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இந்நிலை பொருளானது புறத்தை பற்றியும், கைநிலையானது அகத்தை பற்றியும் கூறுகிறது. ஆசிரியர் இந்நிலைக்கு பொய்கையாரும், கைநிலைக்கு மாற்றோக்கத்து முள்ளிநாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனர் ஆகும். இந்நிலையில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் 45, கைநிலையில் 60. இந்நிலை சேர்க்கப்பட்ட நிலையில் இத்தொகுதியில் அடங்கியுள்ள நூல்களில் பெரும்பாலானவை நீதி நூல்களாக இடம்பெற்றுள்ளன. அவற்றில் 18 நூல்களில் 11 நூல்கள் நீதி நூல்கள் வகையை சார்ந்தன. அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திரிகடுகம், ஏலாதி, பழமொழி 400, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி என்பன 11 நூல்கள் நீதி நூல்களாகும். இதில் 6 நூல்கள் அகத்திணை சார்ந்தவை ஆகும். அவை ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கார் 40, கைநிலை என்பன ஆகும். புறத்திணையில் அமைந்த நூல் ஒன்றே ஒன்று. இந்நூல் அனைத்தும் சிறு பாடல்களால் ஆனவை. கூடிய அளவாக 4 அடிகள் மட்டுமே கொண்டவை. அந்நூல் களவொளி 40. இந்நூலில் இடம்பெற்றுள்ள 18 நூல்களின் ஆசிரியர் அறம் சார்ந்த, நீதி சார்ந்த நூல்கள் குறித்த வேறுபாடாக நாலடியார் 400 பாடல்களை கொண்டது நீதி நூலாகும். எழுதியவர் சமண முனிவர்கள். சமண முனிவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு தொகை நூல் நாலடியார். நான்மணிக்கடிகை 101 பாடல்கள். எழுதியவர் விளம்பி நாகனார். இன்னா 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்து ஒரு பாடலோடு சேர்த்து 41, பாடியவர் கபிலர். இனியவை 40, இதுவும் இன்னா 40 போல 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41, எழுதியவர் பூதம் சேந்தனார். திருக்குறள் 1330 குறள்,
எழுதியவர் திருவள்ளுவர். திரிகடுகம் 100 பாடல்கள், இதன் ஆசிரியர் நல்லாதனார். ஏழாதி 80 பாடல்கள், ஆசிரியர் கனிமேதாவியார். பழமொழி 400 பாடல்கள், 3 அரையனாரால் எழுதப்பட்டது. ஆசாரக்கோவை 101 பாடல்கள், பெருவாயின் முள்ளியார் ஆசிரியராக விளங்குகின்றார். சிறுபஞ்ச மூலம் 104 பாடல்கள், ஆசிரியர் காரியாசான். அடுத்ததாக முதுமொழி காஞ்சி 10 பாடல்கள், கூடலூர் கிழார். ஐந்திணை 50 பாடல்கள், மாறன் பொறையனார். ஐந்திலை 70 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 பாடல்கள், கனிமேதாவியார். கைநிலை 60 பாடல்களை உடையது, புல்லங்காடனார் எழுதப்பட்டது. கார் 40 பாடல்களை கொண்டது, கண்ணன் கூத்தனார் இதன் ஆசிரியராக விளங்குகின்றார். களவழி 40 பாடல்கள், 1 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41, ஆசிரியர் பொய்கையார். அமிழ்தினும் இனிய நம் தமிழ் மொழியினுக்கிணங்க சிறந்து விளங்கிய சங்க இலக்கியங்கள் சான்றோர் பலவர் எடுத்துரைனர். அவை 10 பாட்டு, 8 தொகை, 10 கீழ்கணக்கு நூல் என பெயர் பெறும். 10 பாட்டு இன்னென்ன என அறிவதற்கு முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமுதிரை காஞ்சி என்ற பாடல் துணை புரிகின்றது. 8 தொகை நூல்களை பற்றி அறிய நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல் என்ற வெண்பா பாடல் எடுத்து காட்டுகின்றது. அவ்வெண்பா பாற்கள் கூறிய முறைப்படியே தொகுக்கப்பட்டு அச்சில் பதிக்கப்பட்டு இன்று நமக்கு கிடைக்கின்றன. பண்டை கால புலவர்கள் பாடிய பாக்கள் தாம் என துணிவதற்கு அந்நூல்களிலுள்ள கவி ஒன்றொன்றும் சான்றாகும். கற்றவல்ல சான்றோர்கள் அவற்றை ஒன்றையேனும் பழங்காலத்தது அன்று என்று எடுத்து கூற முயலவில்லை. 10 கீழ்கணக்கு நூல்கள் முழுவதும் அவ்வாறு தெளிவு உற பதிந்து வெளிவந்ததில் வந்தவை சில அக்காலத்தில் வல்லவென துணிவதற்கு அந்நூலின் நூற்கவிகள் சான்றாய் தோன்றா நின்றன. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, திணை 70, திணைமாலை 150, பழமொழி 400 ஆகிய நூற்கவிகள் பண்டை காலத்தவன என எண்ணலாம். கற்றோருக்கு கருத்து வேறுபாடு தோன்றாது. மற்ற நூற்கவிகளை நோக்கி ஐயமே உள்ளத்தில் எழும், துணிவு பெறவாது. 10 கீழ்கணக்கு நூல்களில் எண்ணும் முறையும் காட்டும் ஒவ்வொரு வெண்பாவும் ஐயத்திற்கிடமாகவே உள்ளது. நாலடி 40, ஐந்திணை முப்பால், கடுகம் கோவை, பழமொழி மாமூலம், இந்நிலை காஞ்சியுடன் ஏலாதி என்பவனே கைநிலையாம் கீழ்கணக்கு. இந்த 18 நூல்களையும் காட்டுமாறு ஒரு புலவரால் பாடப்பட்டது என தெரிகிறது. இந்நிலையும் காஞ்சியுடன் ஏலாதி என்பதும் கைநிலையுமாம் கணக்கு என்பது இவ்வேறுபாட்டில் ஒன்று. கைநிலை என்ற நூலை ஆசிரியர் அனந்தராமையர் அவர்கள் பதித்தார். அவற்றின் வரலாறு சிறிது காண்பது இங்கு நோக்கத்தக்கது. 10 கீழ்கணக்கு நூல்களில் இந்நிலைதான் என்பதற்கும் இதற்கு இயற்றியவர் பொய்கையார் என்பதற்கும் சிறந்த நூல்கள் பல காரணங்கள் காட்டலாம். இந்நூலினை ஏட்டுப்பிரதியின் முதல் 8 தொடக்கத்தில் மதுரை ஆசிரியர்களால் துவக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் ஏட்டுப்பிரதியை திருமேனி இரத்தின கவிராயர்கள் செந்தமிழ் புலமையும் சீரிய ஒழுக்கமும் தெய்வ பக்தியும் சிறந்து விளங்கியவர்கள். இந்த 18 நூல்களும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து கடமைகளையும் எடுத்து எம்புவனாகவே விளங்குகின்றன. நன்றி, வணக்கம்.